வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் லஞ்சுக்கு ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அருமையான ஒரு வெந்தய குழம்பு ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, தேவிஸ் கிச்சன். அதில் லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. ரெசிபிலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த அருமையான ரொம்ப சுவையான ஒரு வெந்தய குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தய குழம்புக்கு எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பொன்னிறமாக நல்லா வதங்கியதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெந்தய குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மிளகாய். இப்போ இதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் குழம்புக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. புளி கரைசலை நீங்கள் எவ்வளோ குழம்பு எடுக்கிறீங்களோ அவ்வளோ தக்கன புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காய் மாத்திரம் தான், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்கன நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் புளி பொடி எல்லாம் கரைச்சி நம்ம தண்ணி கூடி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைத்தில் உப்பு உரப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2வது நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க, ஒரேட சேர்க்காதீங்க. இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே குழம்பு நமக்கு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க விட்டாச்சுங்க. இப்போ நம்ம இந்த டயத்தில் உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த குழம்பு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க. புளிக்குழம்புனால அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த வெல்லம் சேர்க்குறதுனால. இப்போ கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். அருமையான வெந்தய குழம்பு இப்போ ரெடி ஆயிடும். இப்போ நம்மளுடைய அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துக்கு நல்லாவே அருமையாக இருக்குங்க.